ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாதம் வடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, சைடிஷ் செய்யறதுக்கு டைம் பத்தல. அதனால் பசங்க ஸ்கூலுக்கு போய் ஆகணும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் ஆகணுன்றதுனால, சைடிஷ்ல எதுவும் செய்ய டைம் இல்லாதனால, நான் பார்த்தீங்கன்னா, பையனுக்கும் பாப்பாவுக்கும் அப்பளம் பொரிச்சு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது. இப்போ நான் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு மோர் மிளகா ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, நான் மோர் மிளகா வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போ. பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மோர் மிளகா மட்டும் இருந்துட்டா போதும். தயிர் சாதம் எதாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான். மோர் மிளகாலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதம் எது கொடுத்தாலும் மோர் மிளகா மட்டும் கொடுத்துட்டா போதும். எனக்கு அது கறி சாப்பிட்டு திருப்தி வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நான் சாப்பிட்டுட்ருக்கேன் சாம்பார் ஊற்றி தான். மோர் மிளகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சைடிஷ் இப்போ எதுவும் செய்யலை, டைம் இல்லாதனால. நைட்டு தான் செய்ய போகிறேன். நைட்டு வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ எது உங்களுக்கு பிடிக்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மோர் மிளகா பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.